Good morning student. Welcome to Sheba Group of School online class. Now this class we are discuss about the lesson number unit 16 plant and animal hormones. Already previous class we are studying the hormones, the plant hormones, the abscisic acid and axin, next gibberellin, cytokinin, abscisic acid and ethylene. Now this class we are discuss about the gibberellin. So this is a third group of the third plant of the growth hormone. Third plant of the growth hormone. This is mostly abundant of the plant hormone. இந்த ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த ஜிபெர்லின் ஹார்மோன்ஸ் தான் வந்து பிளான்ட்டில் வந்து அதிகமாக வந்து பிளான்ட்டுக்கு வந்து அதிகமாக வந்து உதவி செய்யுது அப்படின்றோம். ஸோ இதனுடைய ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜிபெர்லின் ஃபஸ்ட்டு இட் இஸ் ஸ்டிமுலேட் த எக்ஸ்ட்ராடனரி எலாங்கேஷன் ஆஃப் த இன்டர்நோட். எக்ஸ்ட்ராடனரி எலாங்கேஷன் ஆஃப் த இன்டர்நோட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து சுகர் கேன் டயக்ராம். திஸ் இஸ் நோடு. இதை வந்து என்ன பண்ணுவோம், நோடுன்னு சொல்லுவோம். அதாவது இதை நோடுன்னு சொல்லுவோம். இன்டர்நோடு, திஸ் இஸ் ஏ இன்டர்நோடு. ரெண்டு நோடுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து இன்டர்நோடு. தட் இஸ் கால்ட் ஏ கணுவிடை பகுதி அப்படி சொல்லுவோம். இன்டர்நோடு, நோட்ஸ் அண்டு இன்டர்நோடு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், த ஸ்டிமுலேட் த எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் த இன்டர்நோடு. இந்த இன்டர்நோடு பகுதி என்ன பண்ணுது, எலாங்கேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? எலாங்கேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்கிற பகுதி என்ன பண்ணும், ரொம்ப நீளமாக ஆகிட்டே வரும் அப்படின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன் அண்டு பீ பிளான்ட்டு, மக்காச்சோளம் பார்த்துருக்கல, மக்காச்சோளம் அண்டு பட்டாணி தாவரத்தில் தான் வந்து இந்த மாதிரியான ரொம்ப நீளமான ஒரு இன்டர்நோடு கணுவிடை பகுதி வந்து உருவாகிறோம் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு போல்ட்டிங் சொல்கிறோம். வாட் இஸ் த போல்ட்டிங்? திஸ் இஸ் ஏ பிளான்ட் சடன்லி எலாங்கேஷன். அதாவது ஒரு பிளான்ட்டு ஜிபெர்லினை வந்து பார்க்கும்போது பொதுவாக ஒரு பிளான்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த பிளான்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளான்ட்டுக்குனாக்கா இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் ஜிபெர்லின் அப்படிங்கும்போது இதில் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பிளான்ட் வந்து ரொம்ப வேகமாக வளரும். So that is called, this plant is suddenly elongation, suddenly shoot elongation. மிக வேகமாக வருது. அந்த ஜிபெர்லின் ஹார்மோன் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப நீளமாக வந்து வளர்ந்துடும். அதுக்கு முன்னாடி பிளான்ட் எப்படி இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அப்போது இந்த ஜிபெர்லின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து எதுக்கு பயன்படுது, அதிவேக வளர்ச்சிக்கு, மிக வேகமாக வளர்வதற்கு தான் வந்து இந்த ஜிபெர்லின் வந்து பயன்படுது. தேர்ட் பாயிண்ட், இட் ப்ரமோட் த production of male flowers in the monoecious plant. அதாவது அதிகப்படியாக என்ன பிளான்ட் இருக்குது, ஆண் தாவரம், அதாவது மொனோஷியஸ், ஆண் பூ பெண் பூ சொல்கிறேன் இல்லையா. ஸோ மேல் ஃப்ளவர் அண்டு ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இது ரெண்டுமே இருக்கும். பட் இட் ப்ரமோட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மேல் ஃப்ளவர்ஸ் இன் த மொனோஷியஸ் ஆஃப் த பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பிளான்ட்டில் அந்த மாதிரி இருக்கும், குக்குர்பிட்டா தாவரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆண் மலர்கள் மட்டுமே வந்து அதில் இருக்குது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு த ஜிபெர்லின்ஸ் பிரேக் டார்மன்சி. வாட் இஸ் மென் பை டார்மன்சி? அதாவது ஸ்லீப்பிங் மோட். டார்மன்சி மீன்ஸ் ஏ ஸ்லீப்பிங் மோடு. அதாவது த பொட்டேட்டோ டியூபஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ டியூபஸ். இப்போது இந்த உருளைக்கிழங்கு செடி பார்த்துருக்கோம் நம்ம, அது என்ன பண்ணும், உருளைக்கிழங்கு வந்து எப்படி இருக்குது, உருளைக்கிழங்கு அண்டர் கிரவுண்ட் பிளான்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போது இந்த பொட்டேட்டோ டியூபர்ஸ் வந்து உருளைக்கிழங்கு செடி வந்து அண்டர் கிரவுண்டு பூமி கீழே மண்ணில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அப்போது அந்த பொட்டேட்டோ வந்து பார்க்கும்போது அது ரெஸ்டிங் தட் இஸ் கால் ஸ்லீப்பிங் மோட். ரெஸ்டிங்லேயே தான் இருக்கும், மண்ணுக்கு கீழே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய அந்த ஸ்டார்ச்லாம் வந்து அதில் வந்து சேவ் பண்ணும் இல்லையா, அதை ஸ்டோர் பண்ண வரைக்கும் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம். அப்போது இந்த ரெஸ்டிங் டார்மன்சி பிளான்ட் மீன்ஸ் ஏ ஸ்லீப்பிங் அண்ட் ரெஸ்டிங் பிளான்ட்னு சொல்லுவோம். இது பூமி கீழே வந்து மண்ணில் புதைஞ்சு என்ன பண்ணும், தன்னுடைய ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றோம். ஸோ ஜிபெர்லின்ஸ் பிரேக் டார்மன்சி ஆஃப் த பொட்டேட்டோ டியூபர்ஸ். இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட்டு த ஜிபெர்லின்ஸ் ஆர் efficient then axin in inducing the form of the seedless sprout. Already previous class I told
What is this is a parthenocarpy without fertilization. அதாவது கரு உறுதல் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்காமையே என்ன பண்ணுது, ஃப்ரூட்டை வந்து உருவாக்கும். சீட்லெஸ் ஃப்ரூட்டு, விதையே இல்லாமல் வந்து பழங்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பழம் சொல்லிக்கிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டு, கரு உறுதல் நிகழ்ச்சியே இல்லாமல் without fertilization the forming the fruit, seedless of the fruit, formation of seedling fruit அப்படின்றோம். So this is a gibberellin physiological effect, and gibberellin is the third growth of the plant hormone. மோஸ்ட்லி அபார்டன்ட்லி அதிகப்படியான தாவரங்கள் வந்து இது வந்து காணப்படுது அப்படின்றோம். ஸோ திஸ் இஸ் எ ஃபூலிஷ் சீட்லிங் பிளான்ட் சொல்லுவோம். இது ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸு. இது எங்கே அதிகமாக வந்து இந்த பிளான்ட் இருக்குது, ரைஸ் கிராப்ஸு, அதாவது நெல் தாவரங்களாக இருக்குது பார்த்தியா. ஸோ அதுதான் எப்படி இருக்கும், கொஞ்சம் நீளமாக வளர்ந்துக்கு இல்லையா, நெல் தாவர பகுதியில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு we are going to another one, ஹார்மோன். ஃபோர்த்து அப்சசிக் ஆசிட் சொல்கிறோம். அப்சசிக் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு வந்து ரொம்ப வாயில் நுழையாத மாதிரி இருக்குது. ஸோ அப்சசிக் ஆசிட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு அப்சசிக் ஆசிட் ஏபிஏன்னு சொல்லுவோம். அப்சசிக் ஆசிட் அதோட ஷார்ட் ஃபார்மேஷன் வந்து பார்க்கும்போது ஏபிஏ. லிசன், அப்சசிக் ஆசிட் ஏபிஏ. ஸோ தட் இஸ் கால்டு அப்சசிக் ஆசிட் அப்படின்றோம். இந்த ஆசிட் நம்ம வந்து பார்க்கும்போது தட் இஸ் எ ஃபோர்த் க்ரோத் ஹார்மோன். இது வந்து நான்காவது வந்து ஒரு ஹார்மோனை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரெலின். ஸோ ஃபஸ்ட்டு ஜிப்ரெலின் அண்ட் தென் அப்சசிக் ஆசிட், எத்திலின். இது அஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறோம், ஹார்மோன் வந்து சொல்லியிருக்கிறோம், பிளான்ட் ஹார்மோன் சொல்லியிருக்கிறோம். First 3 hormones already last class I told. First 3 hormones axin, cytokinin, gibberellin. இந்த 3 ஹார்மோன்ஸ் வந்து growth hormones, அதாவது வளர்ச்சியை வந்து உண்டு பண்ணக்கூடிய, வளர்ச்சியை வந்து வேகமாக வளரக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் 2 ஹார்மோன்ஸ் வந்து இந்த அப்சசிக் ஆசிட் அண்டு எத்திலின் இது சொல்கிறேன் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் த இன்ஹிபிட்டட் ஹார்மோன்ஸ். அதாவது தாவருடைய வளர்ச்சியை வந்து தடை செய்யக்கூடிய வளர்ச்சி என்ன பண்ணும், அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும், அதாவது வளராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து 2 ஹார்மோன்ஸ் அப்படின்றோம். ஸோ இந்த அப்சசிக் ஆசிட் வந்து பார்க்குறோம். திஸ் இஸ் எ ஃபோர்த் க்ரோத் ஆஃப் ஹார்மோன், நான்காவது வளர்ச்சிக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படி சொல்கிறோம். இந்த அனதர் ஒன் நேம் இஸ் எ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஏபிஏ அப்சசிக் ஆசிட் வந்து அனதர் ஒன் நேம் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். என்னடா இது ஹார்மோன் வந்து பிளான்ட்டு கூட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குதா, கண்டிப்பாக இதனுடைய நேம் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது திஸ் இஸ் எ ஒன்லி ஃபார் த க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ். நான் ஆல்ரெடி ஐ டோல், அதாவது தாவரத்தை வந்து வளரக்கூடிய வளர்ச்சியை வந்து என்ன பண்ணுது, கட்டுப்படுத்தக்கூடியது, அதாவது வளராமல் வந்து நிறுத்தக்கூடிய, ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் வந்து இந்த அப்சசிக் ஆசிட் அப்படி சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படி சொல்கிறோம். ஸோ இது என்னது, இந்த பிளாக் ஆஃப் த க்ரோத்து, வளர்ச்சியை வந்து என்ன பண்ணுது, பிளாக் பண்ணிடுது, ஸ்டாப் பண்ணிடுது அப்படின்றோம். ஓகே, அப்சசிக் ஆசிட் சொன்னேன். இந்த அப்சசிக் ஆசிட் வந்து ஏபிஏ, அனதர் நேம் இஸ் ஏபிஏ, த ஷார்ட் ஃபார்ம் அப்சசிக் ஆசிட் ஏபிஏ, அண்ட் அனதர் ஒன் நேம் இஸ் ஏ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஓகே, every time the one more question asking the obsessic and stress hormone questions asking the many time. Okay, it regulates the abscissions and the dormancy. Already I told the dormancy. What is the dormancy? That is fall of flowers, leaves, and that is a resting place, resting and sleeping mode of the dormancy. அதாவது ரொம்ப செடி வந்து என்ன ஆகுது, ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது பழுத்து போகுது இல்லையா, அந்த இலையெல்லாம் பழுத்து போனால் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அது கீழே உதிரதான் செய்யும். அது இலையாகட்டும், அதுக்கப்புறம் அதோடைய ஃப்ளவர் என்ன ஆகும், நல்லா வந்து அது நல்லா என்ன ஒரு 2 or 3 days போச்சுனாக்கா என்ன ஆகும், ரொம்ப அந்த ஸ்டெம்ஸ்லாம் வீக் ஆகிட்டு அது வந்து ஃபால் இன் த ஃப்ளோர், கீழே வந்து என்ன பண்ணும், விழுந்துடும். ஸோ தட் இஸ் கால் த டார்மன்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு it provides the various kind of the stress tolerance, various kinds of the stress tolerance to the plant. So that is called the stress hormone. அதாவது பல விதத்தில் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணும்,
வந்து தொந்தரவு வந்து எதனா ஒரு தொந்தரவு வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும். வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஜிபர்லின் பிளான்ட்டுக்கு அதால் தான் வந்து அது என்ன சொல்கிறோம், அதை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் பிளான்ட். இதில் என்ன வந்து உருவாகும், அதாவது பச்சைன்னு சொல்லக்கூடிய குளோரோபிளாஸ்ட் க்ரீன் பிக்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது பசுமை நிறம் வந்து இந்த தாவரத்தில் வந்து இருக்கும். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ இந்த அப்சசிக் ஆசிடோடைய அதனுடைய இது எப்படி இருக்கும், அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அது ஸ்லீப்பிங் மோடில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனு. அது வந்து முக்கியமாக சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டார்மன்சி ஆஃப் த அப்சீஷியன்ஸு, அதாவது இலைகள் உதிர்வது, தாவர தண்டு உதிரக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் இந்த வந்து ஜிபர்லினுடைய ஹார்மோன் வந்து நிகழ்த்தும் ஒவ்வொரு பிளான்ட்லேயும் அப்படின்றோம். முக்கியமாக சொல்லும்போது அது வந்து குளோரோபிளாஸ்ட் க்ரீன் பிக்மெண்ட்டு பசும் கணிகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த தாவரத்தில் வந்து இருக்கும் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட், அந்த அப்சசிக் ஆசிடோடைய ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் ஏபிஏ. ஸோ உனக்கு வந்து இந்த அப்சசிக் ஆசிட் வாயில்னாக்கா ஏபிஏ ஷார்ட் ஃபார்ம் வந்து ஏபிஏ. ஸோ தட் இஸ் கால்ட் அப்சசிக் ஆசிட் அப்படின்றோம். ஏபிஏ ப்ரொமோட் த process of abscissions. So that is separation of the leaves, flowers, fruits and then branch. Already I told what is so ABA promote the process of abscissions. So that is separation of the leaves, flowers and fruits from the branch. ஒவ்வொரு தாவரத்துடைய கிளைகள் இருந்தும் என்ன பண்ணுது, அப்சிஷன்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வருது, தனித்தனியாக பிரியுது. செப்பரேஷன் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்டு ஃப்ளார்ஸ். ஸோ தட் இஸ் கால்டு, எங்கேருந்து அது பிரியுது, அந்த பிரான்ச்சிலேருந்து கீழே வந்து விழுது. நெக்ஸ்ட்டு டியூரிங் த வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்டு ட்ரஃப் த கண்டிஷன் ஏபிஏ காசஸ் ஆஃப் த ஸ்டொமேட்டல் க்ளோசர். ஒன்று தெரிஞ்சுக்கோ, தண்ணி வந்து அதிகப்படியாக வந்து அது இருந்தாலோ சப்போஸ் இல்லைனாக்கா என்ன, தண்ணி வந்து அதிகப்படியாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும், அந்த ஸ்டொமேட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போது ஸ்டொமேட்டல் அப்படின்ற இலைத்துளை சொல்கிறேன் இல்லையா, அதாவது எக்ஸஸ் வாட்டர் தான் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது, எவாப்ரேட் ஆகுது, டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது. ஸோ இதில் வந்து அந்த வறண்ட பகுதி இருக்கும்போது என்ன ஆகும், அப்போ வந்து என்ன ஆகுது, உனக்கு ஸ்டொமேட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது, க்ளோசர் பீரியடில் வந்து இருக்குது அப்படின்றோம். ABA promote the sinus of the leaves by the causing loss of chlorophyll. இந்த அப்சசிக் வந்து ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய வந்து லீஃப் வந்து எல்லோ கலராக மாறும், அப்படியே காஞ்சின்னா அது எல்லோவாக மாறுது, அப்புறம் ப்ரௌனின் கலராக மாறிடும். லாஸ்ட் பாயிண்ட் ஒன்ஸ் அகெயின், ABA promoted the senescence of the leaves by the causing loss of chlorophyll. அதாவது chlorophyll is a green color converted to the yellow color. அந்த green color வந்து என்னவா மாறும், மஞ்சள் கலராக மாறும், பழுத்த மாதிரி மாறிடும். திருப்போம் நெக்ஸ்ட்டு கன்வெர்ட்டட் டு த ப்ரௌனின் கலர், அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் கலராக ஆகி காஞ்சி போய் விழுந்துடும். எதனால், அதோடைய வறட்சி வந்து இருக்கிறதால வந்து தண்ணி இல்லாதால என்ன பண்ணும், அந்த கலர் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் எ ஃபோர்த் குரூப் ஆஃப் த அப்சசிக் ஹார்மோன். ஃபோர்த்து குரூப் ஆஃப் த ஹார்மோன் அப்சசிக். நெக்ஸ்ட்டு எத்திலீன். லிசன், லாஸ்ட் ஒன், லாஸ்ட்டு plant growth hormone ethylene. You know very well about the ethylene. Ethylene is the fruit formation. So that is called ethylene. பழங்களெல்லாம் பழுக்க வைக்கிறோம் பார்த்தியா, ஸோ அதனுடைய ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்திலீன் தான். எத்திலீன் தான் அந்த பழத்தை வந்து பழுக்க வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டில் வந்து பழம் பழுக்குதுனாக்கா அதுக்கு முக்கியமான ஹார்மோன் அது எத்திலீன் தான். ஓகேவா? ஸோ ஃப்ரூட் ஃபார்மேஷன் எத்திலீன். First of all, the special gaseous plant formation of the hormone. அதாவது ஸ்பெஷல் கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன் பார்க்கும்போது எத்திலீன் தான் ஃபஸ்ட்டில் வந்து முக்கியமான ஒரு கேசியஸ் ஃபார்மேஷனாக இருக்குது. ஸோ இட் இஸ் எ growth inhibitors. Already I told two hormones, last two hormones are the growth inhibitors. What is the abscisic and ethylene are the inhibitors of the growth. That is called the
growth will be stopped the plant hormone. So it mainly concerned with the maturation and ripening of the fruit. What is the maturation? இப்போ வந்து அந்த ஃப்ரூட் வந்து கொஞ்சம் வந்து காயாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கனியாக மாறுது. ஸோ அப்போ வந்து அதனுடைய ஸ்டேஜ் வந்து ஃப்ரூட்டாக மாறுது இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் மெச்சூரேஷன். இந்த ரைப்பனிங் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இது வந்து பார்க்கும்போது அழுகக்கூடிய தன்மை, சீக்கிரமாக வந்து அழுகிற தன்மை வந்து இந்த ஃப்ரூட்டில் வந்து இருக்குதுனாக்கா அதுக்கு வந்து எந்த ஹார்மோன் முக்கியமாக காரணம்? இந்த எத்திலின் ஹார்மோன் தான் முக்கியமாக காரணம். இட் இஸ் மெயின்லி கன்சர்டு. பொதுவாக 2 விஷயத்தை பார்க்குறோம். இந்த எத்திலின் ஹார்மோன் வந்து ஒன்று மெச்சுரேஷன், பழம் வந்து நல்லா பழுத்து போயிடுது, 2வது அழுகி போகுது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து எத்திலின் ஹார்மோன் தான். ஸோ மேக்ஸிமம் சிந்தசிஸ் ஆஃப் த எத்திலின் அக்கர்ஸ் டியூரிங் ரைப்பனிங் ஆஃப் த ஃப்ரூட்டு. அதிகப்படியாக வந்து எந்த பழம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ரைப்பனிங் ஆகிடும், அதாவது அழுகி போயிடும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆப்பிள் என்ன ஆகும், அதாவது சீக்கிரமாக ஆப்பிள், பனானா, வாட்டர்மெலான் இது சீக்கிரமாக என்ன ஆகிடும், உனக்கு அந்த ரைப்பனிங் ஆகிடும், ரொம்ப அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி அழுகும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஆப்பிள்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டே இருக்கிறோம். ஒரு ஆப்பிள் வந்து அழுகி போச்சுனாக்கா டக்குன்னா பண்ணோம், அடுத்த ஆப்பிள் வந்து உடனடியாக அழுகிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்பிள் எடுத்துக்கி போட்டுருவோம். அப்போது எந்த பழம் அழுகுதோ அதை உடனடியாக என்ன பண்ணுவோம், எடுத்து போட்டுருவோம். இல்லைக்கா அது பக்கத்தில் இருக்கிற பழத்துக்கு என்ன ஆகும், உடனடியாக வந்து அந்த அடுத்த பழமும் சீக்கிரம் வந்து அழகக்கூடிய ஸ்டேஜ் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் சிந்தசிஸ் ஆஃப் த எத்திலின் அக்கர்ஸ் த டியூரிங் ஆஃப் த ரைப்பனிங் ஃப்ரூட், தட் இஸ் கால் த ஆப்பிள், பனானா அண்டு வாட்டர்மெலான். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் த எத்திலின் அப்படின்னு பார்க்கும்போது எத்திலின் ப்ரொமோட் த ரைப்பனிங் ஆஃப் த ஃப்ரூட். ஆல்ரெடி ஐ டோல்டு ப்ரொமோட் த ரைப்பனிங். சீக்கிரமாக அழுகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தினாக்கா டொமேட்டோ, தக்காளி கூட பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அழுகிடும் இல்லையா. ஒரு கொஞ்சம் என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ப்ரிசர்வ் பண்ணாலும் அது என்ன ஆகும், குயிக்காக வந்து அழுகிடும். ஸோ டொமேட்டோ, ஆப்பிள், மேங்கோ, அது மாம்பழம் இருக்கு இல்லையா, அதுவும் சீக்கிரம் வந்து அழுகி போயிடும். பனானா. ஸோ இட் இஸ் த ப்ரொமோட்டட் ஆஃப் த ரைப்பனிங் ஆஃப் த ஃப்ரூட்டு. நெக்ஸ்ட்டு எத்திலின் இன்ஹிபிட்டர்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்டு எத்திலின் வந்து என்ன பண்ணுவோம், த எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் ரூட்டு இன் டைகாட். பொதுவாக பார்க்கும்போது 20 டைகாட் மீன்ஸ் ஆல்ரெடி ஸ்டடிங் த previous class unit 12 the plant anatomy, dicot and monocot, stem and leaf plant. So that plant dicot plant வந்து அந்த 22 தாவரங்களை பார்க்கும்போது இந்த எத்திலின் வந்து inhibitors that the growth is a band break of the plant. இந்த elongation ஒரு தண்டை ஆகட்டும் வேரை ஆகட்டும் என்ன பண்ணும், உடனடியாக வந்து வளர்ச்சியை வந்து நிறுத்தக்கூடிய வேலையை வந்து செய்யும் அந்த எத்திலின். ஸோ நெக்ஸ்ட்டு the ethylene inhibited the elongation of the stem and root of the inhibitors. Listen, next. So this class, in the previous class and this session we have discussed the 5 plant growth hormone. One is a abscisic acid and one is a axin, cytokinin, gibberellin, abscisic acid and ethylene. These are finished. This 2 classes plant hormones will be discussed, the 2 classes. Next class we are going to the human endocrine gland. What is the duct and ductless? We are study the animals. First of all the plant, we are studying the plant hormones. Next we are going to the animals hormones, endocrine gland, and then thyroid gland is a endocrine gland present the human and the other of the vertebrate of the thyroid gland, pituitary gland, and then adrenal gland. Next is a next gonads and testis, ovary. These are discussed the next class. Thank you student.